தமிழகத்தில் ஒரு நிலைமை ரொம்ப வருஷமாகவே இருந்தது. திமுக விட்டா அதிமுக 96ல் இது இனிமேல் ஜெயலலிதா வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்களே. அந்த இடத்துல தான் கருணாநிதி ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒழிய வேற ஆள் இல்லை. அன்னைக்கு அண்ணாமலை அரசியலுக்கு இல்லை அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் அரசியலுக்கு அன்னை மக்கள் மத்தியில் நிரூபிச்சுக்கிற அளவுக்கு ஒரு திறமை இருக்குது, நல்லவர் அப்படிங்கிறத புரியக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருந்தா அன்னைக்கு கண்டிப்பாக 3வது ஒரு தான் வந்திருக்க முடியும். அதான் உண்மையான நிலவரம். அன்னை இல்லை ரஜினியே அரசியலுக்கு வந்திருந்தா கூட அவர் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா இவராவது ஏதாவது பண்ணட்டும். இல்லை விஜயகாந்த் அந்த இடத்துல வந்திருந்தா கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு போயிருந்தாங்க. ஆனால் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. வேறு வழியே இல்லாதனால கருணாநிதி கொண்டு போய் வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அண்ணாமலைன்னு ஒரு ஆள் நிற்கிறார். அது ஐபிஎஸ் படித்தவராக இருக்கார், நேர்மையானவராக இருக்கார், உழைப்பாளியாக இருக்கார். அவர் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது தமிழனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி துடிப்புள்ள ஒரு இளைஞனாக வேற இருக்கார். அப்போ இதை பார்க்குறாங்க. படிப்பாளியாக இருக்கார், ஒழுக்கமானவராக இருக்கார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஆளாக இருக்கார். இவரை தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் நடக்குன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வரணும். அவர் வந்த பிறகு தானே எல்லா இளைஞர்களும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதை கெடுக்கிறதுக்காக அவருக்கு பக்கம் போகிற இளைஞரை இந்த பக்கமாக திருப்பி மடமேற்றம் பண்ணி திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறது தான் விஜய களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. ஜோசப் விஜய் எதுக்கு வந்திருக்காரு? அவர் ஏன் இவ்வளோ நாளாக வராமல் இல்லைன்னா இன்னொரு 6 வருஷம் கழிச்சு வர வேண்டியதுன்னா எதுக்கு இப்போ நிற்கிறாரு? நோக்கம் அதுதான். பாஜகவுக்கு போகக்கூடிய ஓட்டை, அண்ணாமலை பக்கம் சாயிற ஓட்டை அப்படியே இந்த பக்கமாக கொஞ்சம் பேரை பிரித்து விட்டா மறுபடியும் இந்த திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு கனவு காண்றாங்க, மனப்பால் குடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் அதை தாண்டி 96ல் எப்படி ஜெயலலிதாவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருந்தாங்களோ அதே நிலைமையில் இன்றைக்கி இந்த ஸ்டாலினுக்கு எதிராக இப்போ இருக்காங்க. அதனால் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு மூடு விழா கண்டிப்பாக 2026ல் நடக்கும். அதோடு அந்த தீய சக்தி திமுகவுக்கும் அழிவு காலம்